கலியுகத்தின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர்வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி மேம். சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு சூப்பர் மேஜிக்கல் டொமைன் மூலமா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே விஸ்வரூப வெற்றியை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா, மகிழ்ச்சிங்கம்மா. வாரந்தோறும் அதற்காகவே நமக்கு வந்து நேயர்களுக்காக பிரத்யேகமா, அதாவது செவ்வாய் தோறுமே வந்து நீங்க டிஸ்கவுண்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது 1% 2% கிடையாது, 20% எத்தனை மணி வரைக்கும் மேடம்? இன்னைக்கும் 12 மணி வரைக்கும் கொடுத்துடலாங்கம்மா. லாஸ்ட் டைம் வந்து 11 மணி வரைக்கும் கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு கால் பண்ணி இன்னும் ஒரு 1 hour, ஏன்னா அவங்க வந்து யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி புக் பண்றதுக்கு அந்த இடத்துல டைம் கேட்குறாங்க. அதுக்காக வேண்டி 12 மணி வரைக்கும் இன்னைக்கு இன்றைய தினத்துல புக் பண்றவங்களுக்கு என்னோடய ஃபீஸில் வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருப்பியல் வந்து எல்லா இடங்களிலும் பதிவு பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதனால் இன்றைக்கும் நம்மளோட நேயர்களுக்காக இந்த வாய்ப்பு தொடரும். கண்டிப்பாக மேடம், இந்த நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு மிக்க. ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது ஒரு இயற்கையை நாம் வந்து இயற்கைக்கு எதிராக நாம் வாழும் வீடு இருக்கும் பொழுது இந்த இயற்கை வந்து நம்மளை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். நம்மளை நிச்சயமாக இயற்கை வந்து நம்ம கஷ்டங்கள்லேருந்து தீர்வு கொடுத்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளை இது யாராக இருந்தாலும், ஜாதி மதம் ஏழை பணக்காரர் அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாமல் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயற்கை முயற்சி பண்ணும். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த முயற்சியை புரியாமல் நம்ம வந்து அந்த இடத்துல டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் வாழுகிற வாழ்க்கையை சிறப்பாக வாழணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இருப்பியல்ல சரவணாதேவி இருப்பியல்ல இருந்த இடத்துல இருந்து உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கார். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நற்பவி. சொல்லுங்க. கண்டிப்பா மேடம், நீங்க வருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பாவே இது அமையும். நிச்சயமா. அது வந்து இந்த இடத்துல ரொம்ப தாழ்மையா அவங்களுக்கெல்லாம் நான் வந்து மகிழ்வான ஒரு நன்றிகளை நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ வந்து என்னை வந்து வர வைக்கணும், அவங்களோட வீடுகளை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான சிறப்பான நல்ல மாற்றங்களையும் நிறைய விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பை இயற்கை கொடுத்திருக்கிறது. நன்றி. அதாவது மேடம் ஒரு டவுட் மேடம், அதாவது பரம்பரையா நம்ம இந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு வீடு கட்டுறாங்க. அதுல சில வாஸ்து தவறுகள் இருந்துருது. ஆனா அவங்கள பாதிக்காம அது 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை அதுக்கு பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதா? அந்த மாதிரி பாதிச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு? அதை சரி பண்ண முடியும்? நிச்சயமா சரி பண்ண முடியும். ஏன்னா இருந்த இடத்துல இருந்தே ஜெயிக்கணும். அது வந்து ஒரு வாஸ்து வந்து பார்த்துட்டு இந்த வீடெல்லாம் சரியில்லை, இந்த வீட்டை மாத்திக்குங்கன்னு சொல்றதுக்கு வாஸ்து நிபுணர் அங்கே வரவே வேண்டிய தேவையில்லை. ஆனா நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் 369 பொறுத்த வரைக்கும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே பிரம்மாண்ட வெற்றி அடையணும். அதற்குண்டான எல்லா விஷயங்களையும் நான் சொல்லி கொடுக்குறேன். வீட்டுக்கு எவ்வளோ வாஸ்து தவறுகள் உங்களுக்கு இருந்தாலும் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் வீட்டை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை சரி பண்ணுங்க. ஏன்னா சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. காம்பவுண்டு இல்லையா, தனி காம்பவுண்டு நிச்சயமாக போடணும். காம்பவுண்டு வந்து வளைந்து நெளிந்து இருக்குது அப்படின்னா அதற்குண்டான பாதிப்புகளையும் அந்த இடத்துல கொடுக்குது அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லியிருக்கேன். என்னோட டொமைனில் 99.9% வந்து நான் யாரையுமே வீட்டை மாற்றுங்கன்னு சொல்ல மாட்டேன். யாரோ ஒரு 1000ல் ஒருவர் அவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, நான் எந்த கரெக்ஷனுமே பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டில் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, இந்த மாதிரி சொல்லி வாஸ்து பார்க்குறவங்க இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னா இயற்கை வந்து எந்த மனிதனையுமே தண்டிக்கிறது கிடையாது. எப்படியாவது அந்த வீட்டை சரி பண்ணி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான்
வீட்டில் வாஸ்து குறைகள் இருக்கும்போது அரசஞ்செடி வளரும், ஆலஞ்செடி வளரும், அந்த கரையான் அதிகமாக பிடிக்கும், வௌவால் வந்துட்டு போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து இந்த வீடு வந்து இந்த இயற்கை வந்து நமக்கு அறிவுறுத்தும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்துட்டுருக்கு, இதெல்லாம் சரி பண்ணிக்குங்க. வாஸ்துவம் பூமி சாஸ்திரத்தில் இந்த பூமியோட எனர்ஜி, நீங்கள் வாழக்கூடிய நீங்கள் தூங்கக்கூடிய இடத்தோட ஆற்றல் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் கல்வி தடை, திருமண தடை, கடன் அதிகமாகிறது, வம்பு வழக்குகள் வர்றது, குழந்தைங்க வந்து அதாவது மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தீர்வு அப்படிங்கிறது வாஸ்துல 100% இருக்குது. அதை புரிஞ்சிக்காம நான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது தான் அங்கே ஒருத்தர் வந்து சொல்வார், எங்களுக்கெல்லாம் இதில் நம்பிக்கை, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவரோ இல்லை பிள்ளைங்களோ இல்லை அந்த அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வாஸ்துலலாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் சரி பண்ணுனா சரியாயிருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய போட்டு 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 உங்களை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இயற்கை வந்து உங்களை அது மாதிரி விடாது. இயற்கை வந்து எல்லாருக்குமே சரிசமமாக ஒரு ஆலஞ்செடியை வளர வைக்கும். நீங்கள் எடுத்து போடு, அதாவது அந்த செடியை எடுத்துருவீங்க, திரும்பி அதே இடத்துல வரும் அல்லது வேறு இடத்துல வரும். ஒரு அரசன் செடி வரும், வீட்டில் நிறைய கரையான் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். வீட்டில் வந்து காம்பவுண்ட் வால் வந்து விரிசல் வரும், வீட்டுக்குள்ளே நிறைய விரிசல்கள் வரும். இது எல்லாமே வாஸ்துவை சரி பண்ணுறதுக்காக இயற்கை கொடுக்கக்கூடிய இந்த அறிகுறிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு, இந்த சமயத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டை சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. இது முழுக்க உங்களுக்கு நன்மை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இதை பயன்படுத்திக்கணும். எல்லாருமே இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். வீட்டு மேலே காம்பவுண்டு மேலே கொடிகள் படர விட்டுருக்கீங்களான்னு பாருங்கள். வீட்டோட மத்திய பகுதியில் உங்கள் வீட்டோட வாசல் இருக்கான்னு கவனிங்க. ஏன்னா இது எல்லாமே வடக்கு திசை 20 டிகிரி 15 டிகிரி இல்லை ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பும்போது உங்களோட என்ட்ரி வாசல் அப்படிங்கிறது மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய இடங்களில் இதையும் நான் இப்போ கவனிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வாசல் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பும் நம்ம வீடும் ஒன்று அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதில் வந்து உங்களோட வாய் அப்படிங்கிறது தான் உங்கள் வீட்டோட தலைவாசல். அப்போ உங்கள் வாய், அதாவது முகத்தில் வாய் இருந்தால் தான் வந்து நம்ம சாப்பிட முடியும், பேச முடியும், எல்லாமே நம்ம நடக்கக்கூடியதுக்கு முக்கியமான ஒரு ஆர்கனாக நம்ம வந்து வாய் சொல்கிறோம். அப்போ அந்த வாய் வந்து மாற்றி நெஞ்சில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மனிதனோட விகாரமாக இல்லை ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் இந்த வாசல் அப்படிங்கிறதும் நிறைய இடங்களில் மாறி இருக்குது. இந்த ஒரு வாசலை மாற்றியே ரிசல்ட் எடுத்தவங்க என்னோடய கிளைண்ட்ஸ் நிறைய பேர். ஒரு மரத்தை எடுத்து ரிசல்ட் எடுத்தவங்க, ஒரு கொடிகளை எடுத்தவங்க சிறப்பாக இருக்காங்க, ஒரு மணி பிளான்ட்டை எடுத்தவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க, ஒரு முருங்கை மரத்தை எடுத்தவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க, ஒரு எலுமிச்சம்பரம், ஒரு கருவேப்பிலை செடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நேரடியாக விசிட் போகும்போது எல்லாருமே சொல்லக்கூடியது, அம்மா எங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன செடிகள் இருக்கக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாமே இருக்கணும். அது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். எல்லாத்தையுமே கொண்டாந்து வீட்டுக்குள்ளே படர விட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு சூரிய வெளிச்சம் வராமல், ஒரு வடகிழக்கு ஜன்னல்களை ஓப்பன் பண்ணாமல், வடகிழக்கு அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி சரியாக வாஸ்துப்படி வீடு கட்டி கூட இந்த மாதிரி தவறுகளை நிறைய பண்ணி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பொருட்கள், கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் வந்து ஒரு 500க்கு மேற்பட்ட பிக் ஷாப்பர் இந்த கட்டை பை அப்படின்னு சொல்கிறீங்களா, பிக் ஷாப்பர் பேகு, அந்த பேகை வச்சுருந்தவங்கள எடுத்தெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை உணர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லக்கூடியது, எல்லாருமே வீட்டில் உள்ள நீங்கள் அதாவது 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தாத எந்த பொருளையும் வைக்காதீங்க, வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் செடி கொடிகளை கவனிங்க, மரங்கள் என்ன இருக்குதுன்னு கவனிங்க, வீட்டுக்கு வெளியில் பள்ளங்கள் எங்கே இருக்குதுன்னு கவனிங்க. சரிம்மா இதெல்லாம் இருக்கட்டும், முன்னைய காலத்தில் வந்து அதாவது ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடியும் தான் இருந்தாங்க, நிறைய மக்கள் வாழ்ந்தாங்க இல்லைங்களா, நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வாஸ்தே பார்க்கலையே, அவங்க எப்படி நல்லா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு இல்லை. தொடர்ந்து கவனிங்க, காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள், அதற்குண்டான பதிலை நான் கொடுக்குறேன். நற்பவி, நன்றி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணமம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நற்பவி. சொல்லுங்க. நேயர்கிட்ட பேசலாம் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்துமா பேசுறீங்க? திருவள்ளூர் மாவட்டத்துல பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. சரி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, நற்பவி, சொல்லுங்க. நற்பவி மேடம். சொல்லுங்க.
அது இடம் ஒன்று வைக்கணும் மேடம், காலி மேடம். அது விட்டா தலங்களா தான் ஆயிட்டு மேடம். அதுக்காக சொல்லுங்க மேடம். நிச்சயமாங்கம்மா. நிறைய இடங்கள் அதாவது வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் குறைச்சிருது. வாங்குறதுக்கும் ஒரு வீடை வாங்குறதுக்கும் பல சிக்கல்கள் வந்து அது தடுத்து நிறுத்தப்படுது. கட்டுற வீட்டை வந்து திருப்பி கட்டிடுது. இது எல்லாமே இயற்கை வந்து சரியான இடத்த வாங்கணும், சரியான கட்டிடத்தை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும். நிச்சயமாக அந்த இடத்துல வாஸ்து தவறுகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த நகர்வுக்கு போங்கம்மா. நன்றி. இதில் இன்னொரு விஷயம் இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து மக்கள் வந்து இவ்வளோ வாஸ்து பார்க்கலையே, வாஸ்து பற்றிய பயம் அப்போல்லாம் இல்லையே அப்படிங்கிறத நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக அதுக்குண்டான தகுந்த பதிலை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து முன்னாடி 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேற்கூரை பார்த்திங்கன்னா ஏ டைப்பில் இருக்கும். ஏ டைப்பில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட எனர்ஜி அப்படிங்கிறத, பிரபஞ்ச ஆற்றல், யூனிவர்ஸோட அந்த எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அது போலவே அந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஆடு மாடு கோழிகளோட தான் நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அப்போ அது உயிரினங்கள் வந்து ஒரு இழப்பு வருதுன்னா அது இயற்கை வந்து அது மனிதனா பறவைகளா அல்லது மிருகங்களான்னு பார்க்கறது கிடையாது. அந்த இழப்பு அப்படிங்கிறது அந்த உயிரினத்துக்கு அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத அந்த இயற்கை தான் முடிவு பண்ணுது. இப்போ அந்த மாதிரி நம்ம வளர்த்துறது கிடையாது. அது போலவே 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்குள்ளே டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து செப்டிக் டேங்க் அப்படிங்கிறத அப்போல்லாம் தோண்டவே கிடையாது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை நம்ம வந்து இப்போ கொண்டு வந்ததுனால தான் நிறைய பாதிப்புகளும் வருது அப்படிங்கிறதும். நிறைய கூட்டு குடும்பங்களாக 10 பேர் 15 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 4 அல்லது 3 பேர் தான், அதாவது பேரண்ட்ஸ் 2 பேர், ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகள் அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருக்கும்போது தான் அந்த தாக்கம் அப்படிங்கிறது இந்த 4 நபர்களையோ 3 நபர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருது இயற்கை. அப்போ இயற்கை வந்து எப்போவுமே நம்ம வந்து கீழே போகணும்னு நம்மளை அழுத்துறதே கிடையாது. ஒரு அரசஞ்செடி மறைக்குது, ஒரு ஆலஞ்செடி மறைக்குது, ஒரு வௌவால் வீட்டுக்கு வந்துட்டு போது, ஒரு கரையான் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ அங்கே வாஸ்து தவறுகள் பலமாக இருக்கிறதுனால பாதிப்புகளோ அல்லது பெருமளவுக்கு பெரிய நோய்களோ அல்லது உயிரிழப்புகளோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இயற்கை வந்து நமக்கு ஒரு சமீட்சையாக கொடுக்குது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக நம்ம இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டு, ஏன்னா இந்த தூங்குகிற டைமில் தான் நம்மளுக்கு வந்து இந்த வாஸ்து வேலை பார்க்குறதுங்கிறத பல முறை இதே நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு நம்ம தூங்கக்கூடிய இடத்த வாஸ்து பலப்படுத்தி அமைச்சிக்கிறதும் ப்ளஸ் வந்து நமக்கு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா தாத்தா செய்கிற நல்ல விஷயங்களும் நல்லது அல்லாத விஷயங்களும் பேரனை தான் தாக்குது. ஏன்னா அந்த பூர்வீக சொத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது போல் அந்த இடத்துல வந்து நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நமக்கு வந்து பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம முன்னோர்களோட நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களையும் நம்ம தான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பாதிப்புகளை சரி பண்ணிக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து இந்த வீட்டை வந்து எப்படிலாம் வாஸ்துல கரெக்ஷன் பண்ணணும், சின்ன சின்ன கரெக்ஷன் என்ன பண்ணி உடனடி தீர்வுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். நம்ம வந்து சின்னதாக ஒரு முயற்சி பண்ணும்போதே இந்த இயற்கை வந்து பெரிய பாதையை நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாஸ்துவை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% வெற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக உடைக்கிறது இடிக்கிறது 99.9% உடைக்கிறதே கிடையாது. வீட்டை சுற்றி உள்ள மரம் செடி கொடிகள் எப்படி இருக்குது, காலி இடம் எப்படி இருக்குது, மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, வீட்டுக்குள்ளே எந்தெந்த பொருளை எங்கெங்கே மாற்றி வைக்கணும், வீட்டுக்கு உங்களுக்கு உண்டான கோவில்கள் என்ன, உங்களுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன, நீங்கள் என்ன நம்பர் எழுதணும், என்ன சுவிட்ச் வேர்டு எழுதணும், உங்களோட குணங்களை எப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளணும், இந்த மாதிரி நிறைய விஷயம். நம்மளோட ஃபஸ்ட்டு வாஸ்து மாறும்போது நம்மளோட எண்ணங்கள் தான் மாறும். அப்போ இந்த எண்ணத்தை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நம்ம இந்த சின்ன சின்ன வாஸ்து கரெக்ஷனை பண்ணிவிட்டு அழகாக நிம்மதியாக இருந்த இடத்துலையே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சரவணாதேவி இருப்பியல் 369 நிறையவே இருக்குது. அப்போ வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கம்மா. நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? இந்த மாதிரி நம்ம வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வாஸ்து அப்பாயின்மெண்ட் கூட நிறைய பேர் வாங்குறாங்க. வாங்கின பிறகு எங்கள் ஹஸ்பண்டுக்கு இதில் நம்பிக்கை இல்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இயற்கை கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் தான் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இதனால் வந்து யாருக்கும், ஏன்னா
பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வாஸ்து கரெக்ஷன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்குற மாதிரி வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது தாராளமாக பார்த்துக்கலாம். நம்மளோட இருப்பியல் படி பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட். அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல வாஸ்து பலமுள்ள ஒரு நல்ல ஒரு வீட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதாவது இழப்பில்லா வெற்றியுடன் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை. ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வந்து வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்டில் உங்களுக்கு தூங்குறதுக்கும் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற கடுமையான பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு என்னென்ன விஷயங்கள் இங்கே தவறாக இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாமே நான் எழுதி கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்த பிறகு ஒவ்வொரு கரெக்ஷனையாக நீங்கள் எதிர்காலத்தில் பண்ணும் பொழுது 100% வாஸ்து பலமுள்ள வீடாக உங்கள் வீடு மாறும் பொழுது சூப்பர் ரிசல்ட். அடுத்த ஜென்ரேஷன் வந்து சூப்பராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இழந்து தான் ஒரு வெற்றி அடையணுங்கிற வாய்ப்பை நிச்சயமாக இந்த இயற்கை கொடுக்காது. ஏன்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வாஸ்துக்கு பேசிக். அப்போ அந்தந்த திசைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பொருட்களை வைக்கிறதும் அந்தந்த அமைப்புகள் இருக்கிறதும் 16 திசைகள் இருப்பியல் படி 16 செல்வங்கள். அப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு 22 டிகிரிக்கும் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அதை எப்படிலாம் சரி பண்ணிக்கலாம். அதற்குண்டான 16 திசைகளுக்கும் ஒரு வழிபாடு. எந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தா எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற நிறைய ரிசர்ச் எடுத்திருக்கேன். சூப்பர் ரிசல்ட். எக்ஸலண்ட்டாக ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு பணிபுரியக்கூடிய வாய்ப்பை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. நன்றி நற்பவி. அடுத்த நேர்கிட்ட சொல்லுங்கம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? சொல்லுங்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? சேலத்துல இருந்து பத்மா பேசுறேங்க. நல்லதுமா நற்பவி, உங்களுடைய கேள்வியை இப்ப மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் பத்மா, சொல்லுங்கம்மா. அம்மா நான் சேலத்துல இருந்து பத்மா. நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். சரி. ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனையாவே தான் இருக்குது. சரிங்கம்மா, இது வந்து நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. இதெல்லாம் கதைக்கு ஆகாது. அந்த வீட்டுக்கு போயாச்சு, நல்லது நடக்கலன்னா வாடகை வீட்டை மாத்திர வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் பரிகாரமோ இது வாடகை வீட்டை போய் வாஸ்து நீங்க கரெக்ஷன் பண்ண முடியுமா? இது டைம் வேஸ்ட் கேள்வி கேட்கறது. புரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கீங்களோ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இது எனக்கு நடந்துச்சு அதை நடந்துச்சுன்னு புலம்புறதை விட்டுட்டு அடுத்தது வீட்டை மாத்துறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. நீங்க சேலத்துல தானே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லி முடிச்சிடறேன். நீங்க சேலத்துல இருக்கிறதுனால சேலம் ராஜகணபதிக்கு வியாழக்கிழமை காலையில 6 to 7:30 ஒரு தேங்காய் கொண்டு போய் கொடுத்து தெய்வத்திட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி உங்கள் தலையை சுற்றி தேங்காய் உடைச்சிட்டு வீடு பாருங்கள். வீடு நல்ல வீடு அமையும், வாஸ்து பலமுள்ள வீடு அமையும். அந்த வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு புதுசாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ அல்லது கட்டிய வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ராஜகணபதி அற்புதமாக கொடுப்பாரு. வாய்ப்பை பயன்படுத்திங்கம்மா. நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க மேடம்? நீங்க பேசும்போது சொன்னீங்க நம்மளுடைய முன்னோர்கள் கர்மா வந்து நம்மளுக்கு வந்து அவங்க சொத்து வழியாக நமக்கும் வரும் அப்படின்னு நிச்சயமா. அது வாஸ்து எந்த விதத்துல சரி பண்ணுது மேடம்? நிச்சயமா. அது எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா பிறவி கர்மாங்கிறது ஒன்று, இந்த மாதிரி பித்ரு தோஷங்கிறது ஒன்று இருக்கும் பொழுது அங்கே வந்து வடக்கும் கிழக்கும் அடைபட்ட வீடுகளாக தான் இருக்குது. ஒன்றா வடக்கில் ஜன்னல் இருக்காது அல்லது கிழக்கில் ஜன்னல் இருக்காது, சூரிய வெளிச்சமே வீட்டுக்குள்ளே வராது. இந்த அமைப்பெல்லாம் மாற்றி அமைக்கும். அதை பார்க்கும்போது ஜாதகத்தில் அதுக்குண்டான ஜாதகத்துக்கு அதாவது டைரக்ட் விசிட் போகும்போது அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோட ஜாதகங்களையும் ஆய்வு பண்ணி கொடுக்குறேன் பிருகுநந்தி நாடியில். அப்போ அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பும் இங்கே வீட்டில் உள்ள பாதிப்பும் கரெக்டாக இருக்குது, மேட்சிங் ஆகுது. அதையும் அவங்களுக்கே சுட்டி காட்டுவோம். பாருங்கள், இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் வாஸ்து கன்சல்டண்ட்டே வச்சு வீடு கட்டியிருந்தா கூட வடக்கும் கிழக்கும் ஜன்னல் வச்சு நிறைய திறவுகள் வச்சு வடக்கில் கிழக்கில் அதிக காலி இடம் வச்சுருந்தா கூட வீட்டை வந்து ஜன்னலை திறக்கவே மாட்டாங்க, அடைச்சி வச்சுருப்பாங்க. காம்பவுண்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எங்களுக்கும் காமன்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்டை போட்டு வச்சுருப்பாங்க. அல்லது செப்டிக் டேங்க்கு மட்டும் போட்டிருப்பாங்க, சம்பு போட்டிருக்க மாட்டாங்க. அல்லது அங்கே இந்த மாதிரி பாதிப்புள்ள இருக்கிற வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு வேப்ப மரம் இவங்க வீடு கட்டின பிறகு வந்து வீட்டை விட உயரமாக பெருசாக போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஜாதகத்துக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எதனால இந்த வீடு அமைஞ்சுது அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்க முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே விடுற கதை நம்மளது கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் இருக்குது, இப்போ சரி பண்ணிடுறீங்களான்னு கேட்பேன்.
இப்போ முடியாதும்மா, பணம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வந்து வீட்டில் இருக்கவங்க நம்ப மாட்டாங்க, இப்படி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரூமை வந்து சின்னதாக உட்டில் கரெக்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல தூங்குங்க. இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த மரம் செடி கொடிகளை எது ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீடு கான்செப்டில் சிங்கிள் ரூம் கான்செப்டில் தூங்க ஆரம்பிங்க. இந்த உங்களோட ஜாதகப்படியும் உங்கள் வீட்டோட அமைப்புப்படியும் இந்த திசை பாதிக்கப்படுறதுக்கனால இதுக்குண்டான கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த வழிபாடுகளை வீட்டில இருந்து பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற இந்த குணங்களை மாற்றிக்கங்க. அந்த குணத்தை மாற்றுறதுக்கு ஒரு மலர் மருந்து, ஒரு நம்பரு, ஒரு சுவிட்ச் வேர்டு, எல்லாம் ஃபுல் ப்ரொடெக்ஷன். எவ்வளோ பாதிப்புகள் வர்றதுக்கு உண்டான ஆயத்தத்தை உங்கள் வீடு செஞ்சு கொடுத்துருந்தா கூட சரவணாதேவி இருப்பியல் அங்கே உள்ளே வரும்போது அழகாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வெளியே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை இயற்கை உறுதியாக நிச்சயமாக கொடுக்கும். இது வந்து என்னால் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு உறுதி கொடுக்க முடியும். அதற்கு பிறகு சரவணாதேவி இருப்பியல் படி சின்னதாக நீங்கள் கரெக்ஷன் பண்ண ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு எந்த இடையூறுகளும், பெரிய நோய்களோ, பெரிய ஏதாவது தொந்தரவுகளோ, ஒரு வம்பு வழக்குகளோ எதுவுமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து உங்களை முழுமையாக பாதுகாக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில், சிங்கிள் ரூம் கான்செப்டில் நம்ம அங்கே தூங்க வச்சிடறோம். அப்புறம் ஒவ்வொன்றா சரி பண்ண ஆரம்பிக்கும் போது சூப்பர் ரிசல்ட்டு. நீங்கள் நம்பித்தான் ஆகணும். நம்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேறு யாராவது நம்பரை கூட நான் வந்து கிளைண்ட் நம்பர் கூட சில பேர் வந்து கிளைண்ட் நம்பர் கொடுங்கன்னு சொல்ல அது நான் தவிர்க்கிறேன். இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையே இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சில பேருக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நான் வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கூட சொல்ல வைக்கிறேன். இது நம்பிக்கை இருந்தால் மட்டும் செஞ்சால் போதும். அதுக்காக உடனே ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு நம்பர் கொடுங்கன்னு யாரும் கேட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களோட மைனஸை தான் காட்டுது. உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை, உங்களோட தாட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட குணங்களை மாற்றிக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து இதிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் உருவாக்கிங்க. அது போலவே உங்களோட எண்ணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்கள் எண்ணத்தை சரியாக வச்சுக்கிறதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் 5374 5374 அப்படிங்கிற அந்த எண்களை பிங்க் கலர் பேனால் 21 முறை 21 நாட்களுக்கு எழுதுங்க. உங்களுக்கே தெரியாத ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளே இருக்கும். இது கிளியர் ஆகும்போது அழகாக உங்கள் வீட்டோட வாஸ்துவும் மாறும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன பலன்கள் தேவையில்லாமல் நடக்கணும்னு இருந்தால் கூட இயற்கை நிச்சயமாக உங்களை முழுமையாக தோல்வி அடைய வைக்காது. அந்த இடத்துல தேவதூதர்கள் மாதிரி இருப்பியல் வாஸ்து நிபுணர்கள் வருவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கை இருந்தால் பயன்படுத்துங்க. நற்பவி. நன்றி. அருமை மேடம். அதோட இல்லாமல் ஒரு ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி நான் அங்கேயே போவேன், அங்கேயே வந்து உங்களுக்கு நிச்சயமாங்க எல்லா இடங்களுக்கும் எவ்வளோ தூரத்தில், எவ்வளோ குன்னூர் கூட இந்த வாரம் கூட போயிருந்தேங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் மலைகள், எவ்வளோ கரடு முரடான இடங்கள் சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க எங்களோடது ரொம்ப கிராமம், ரொம்ப தூரத்தில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெஹிக்கிள் வச்சுருக்கேன். அந்த இடத்துக்கு போய் தான் டைரெக்டாக போய் தான் அந்த இடத்த பார்த்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறோங்க. இதுவே எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு, எனக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு வரம். அற்புதம் மேடம். அதோட ஏன்னா என்னோட டொமைன் நேமும் வரம் தான். உண்மை மேடம். அதோட இல்லாமல் உங்களுடைய வாஸ்து கரெக்ஷன் வந்து அதாவது இப்போ பார்க்குறோம், இப்போ பண்ணுறோம், அதோட நின்றுடாம நீங்கள் அவங்களுக்கான ஃபாலோ பேக்ஸும் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ போடணும். அதுக்குண்டான மாற்றங்கள் ஏதாவது தவறாக அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா உடனே கால் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் என்னோடய குரூப்லேயே அவங்கள ஆட் பண்ணிடுவேன். தொடர்ந்து அவங்களோட ஃபாலோஅப்பில் நல்லபடியாக அவங்க வந்து முன்னேற்றத்துக்கு வர்றதும், அவங்க எங்கள் வாழ்க்கையில் இது நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவங்க வாய்ஸ் மெசேஜ் போடுறதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் ஜெயிக்கும்போது அவங்கள சுற்றி உள்ள உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதாவது அவங்க நிறைய அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளாக இப்போ வந்து என்னோடய கிளைண்ட் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இருந்தாலுமே கூட நான் எல்லா மக்களுக்கும் என்னோடய சர்வீஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபர். என்னோடய ஃபீஸில் வந்து இன்றைய நாளில் 12 மணிக்குள்ளே யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாறுங்கிற நம்பிக்கையோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது சூப்பராக ஜெயிச்சிருவீங்க. நற்பவி. நன்றி. உண்மை மேடம். அதாவது உங்களுடைய கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு தாயின் கரிசனத்தோட இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அதுலயே வந்து இடிக்காம உடைக்காம எல்லாருக்குமே வாஸ்துனா இடிப்பாங்க உடைப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. வாஸ்து பார்த்த பிறகு எந்த கரெக்ஷனும் பண்றது இல்லை. ஆனா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சுவிட்ச் வேர்ட்ஸ், நம்பர்ஸ், வழிபாடுகள்
இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறது. நான் வீட்டை எப்படி அந்த ஒவ்வொரு வாரமும் எப்படிலாம் பராமரிக்கணும், என்னென்ன கோவில்களுக்கு அவங்களோட ஜாதகத்துக்கும் அந்த வீட்டில் உள்ள பாதிப்புக்கும் தகுந்த மாதிரி ஓரிரு கோயில்கள் மட்டுமே போதும். வரிசையாக ஒவ்வொரு கோவிலாக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வீட்டை எப்படி வீடாக மாற்றணும் அப்படிங்கிற நிறைய நல்ல தகவல்களை சொல்லி கொடுக்கறதுனால அழகாக என்னோட கரம் பிடித்து எல்லாருமே அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல இயற்கைக்கும் என் குருநாதர்களுக்கும் நம்மளோட புது யுகத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பா மேடம், வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றிங்கம்மா நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் 12 மணிக்குள்ளே கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிடுங்க. முன்னாடி ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்த்த பிறகு தான் கட்டணம் வாங்குறது. அதனால் இதை பயன்படுத்திக்கங்க. எல்லா இடங்களுக்கும் நானே நேரடியாக டைரெக்டாக எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலுமே, எவ்வளோ கிராமங்களில், எவ்வளோ மலைகளில், எங்கே நீங்கள் இருந்தீங்களாலும் உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்க. குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நானே உங்கள் வீட்டுக்கு வரேன். நற்பவி. நன்றி. யோகி ராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி நன்றி நன்றி. புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.